புதுச்சேரி காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் கல்லூரி மாணவர்களின் கோலம் போட்டியானது நடைபெற்றது. இதனை துணை ஆட்சியர், காரைக்கால் மாவட்ட தேர்தல் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கோலங்களை பார்வையிட்டனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறை சார்பில் மருத்துவமனை சுவற்றில் ஓவியம் வரையும் போட்டி நடைபெற்றது. இதனை துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாணவர்கள் ஓவியத்தை பார்வையிட்டனர். கோவையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு யானை தாக்கி உயிரிழந்தவரின் உடலை வனத்துறையினர் ஆம்புலன்ஸில் எடுத்துச் செல்ல ஊர் பொதுமக்கள் மற்றும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் சம்மதித்தனர். முன்னதாக விவசாய சங்கத்தினர் காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், காட்டு யானைகளை பிடித்து வேறு பகுதிக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என கூறி இறந்தவரின் உடலை எடுக்க விடாமல் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை வன உயிரின அருங்காட்சியகத்தினை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் பார்வையிட்டார். முன்னதாக கோவை தடாகம் சாலையில் உள்ள மாநில வன பணிக்கான மத்திய உயர் பயிற்சியக வன மரபியல் மற்றும் மர வளர்ப்பு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். கோரமண்டல் நிறுவனம் சார்பாக நீலகிரி மாவட்ட காவல்துறைக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன ட்ரோன் கேமரா வழங்கப்பட்டது. இந்த கேமரா 120 அடி உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது என்றும், மேலும் 2 முதல் 2.5 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று சம்பவங்களை கண்காணிக்கும் வகையில் அதிநவீன கேமராக்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதாகவும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கன்சிடரபிள் ஏரியா ஃபாரஸ்டட் ஏரியா இருக்கிறதுனாலையும் வைல்ட் அனிமல் அட்டாக்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்டட் ஏரியாஸில் கூட எனி பாசிபிள் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இல்லை அட்டாக்ஸ் நடந்தால் கூட ட்ரோன் மூலமாக ஃபஸ்ட் அது எந்த மாதிரி ஸ்பாட்ன்றதை கண்காணிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் பண்ணலான்ற மாதிரி ஒரு ரெஸ்கியூ அண்ட் இனிஷியல் சர்வலன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன்றதுனால இந்த ட்ரோன் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் க்ரௌட் கண்ட்ரோல், எஸ்பெஷலி டியூரிங் வீக்கெண்ட்ஸ் அண்ட் பீக் சீசனில் க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங்க்கும் எக்ஸ்டென்சிவ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங்க்கும் யூஸ் பண்ண முடியும். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் மகரந்த சேர்க்கை இல்லாததாலும் பனிப்பொழிவு, பருவநிலை மாற்றம் காரணமாக முருங்கை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து அரசு ஒரு குழு அமைத்து நேரில் ஆய்வு செய்து உரிய தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அருகே உள்ள அரசு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தின் முதல்வருக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு காவல்துறையினர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தங்கும் விடுதி, கல்லூரி வகுப்பறை மற்றும் கல்லூரி வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 156 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு இடங்கள் மீட்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் பல ஆண்டுகால ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் பக்தர்கள் சிரமமின்றி செல்வதோடு இடையூறுகளை அகற்றி வசதி செய்து கொடுத்த தேவஸ்தான நிர்வாகத்திற்கு பக்தர்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அறுவடை நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக சாய்ந்து சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் நல சங்கம் சார்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் பயிர்களோடு ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடியாக உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும், விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்துள்ளதால் உடனடியாக பயிர் காப்பீடு தொகையையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்துவதாக விவசாயி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். காலத்தில் உரிய முறையில் அவசரமாக உரிமையை கொடுத்திட வேண்டும் என்கிற இந்த அறமுழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே அரசுக்கு நாம் முன்வைக்கிற கோரிக்கைகள் என்னவென்றால், கடந்த
சில நாட்களுக்கு முன்பு பெய்த கடுமழையால் முற்றிய கதிர்கள், அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் படுகடையாக வீழ்ந்து சேற்றில் முளைக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகள் ஏற்கனவே 2 மழையால் பாதிக்கப்பட்டார்கள். டெல்டா மாவட்ட விவசாயிகள். காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளராக டாக்டர் செந்தில்குமார் நியமிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த வகையில் சுங்குவாச்சத்திரம் அடுத்த குன்னம் கிராம ஊராட்சியில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்படும் புதிய குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா திருச்செங்கோடு வட்டத்தில் 2வது நாளாக அரசின் நலத்திட்டங்கள், சேவைகள், செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது உழவர் சந்தையில் காய்கறிகளின் விற்பனை, விலை விவரங்கள், மொத்த கடைகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மலசமுத்திரம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அரசு பேருந்துகள் உள்ளே செல்லாமல் இருந்ததை பார்த்த மாவட்ட ஆட்சியர், லாரி நிறுத்தி வைப்பதற்கா 10 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் கட்டி வைக்கப்பட்டுள்ளது என்றும் எல்லா பேருந்துகளும் பேருந்து நிலையத்திற்குள்ளே வந்து செல்ல வேண்டும் என அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார். அந்த ஷெல்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியாக இருக்குது. அப்படியே வர, அங்கேயே ஏற, அப்படியே போகும். ஏங்க உங்களுக்கு தான் வசதியாக அப்படி ஒரு ஷெல்டர் போட்டு வச்சிருக்குல்ல, அதனால தான் அவங்க உட்காடுறாங்க, அப்படியே ஏறுறாங்க, போகிறாங்க. மின்னலாடைத்துறைக்கு தனி வாரியம், எளிய முறையில் வங்கிக் கடன் உதவி, புதிய தொழில்நுட்பத்திற்கு மானியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை திருப்பூர் தொழில்துறையினர் மத்திய அரசின் பட்ஜெட் அறிவிப்பில் கடந்த ஆண்டை போல் இல்லாமல் ஜவுளி தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் பட்ஜெட் அமைய வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மேலும் வட்டி விகிதத்தை குறைத்திட வேண்டும், ஜவுளித்துறைக்கு தனி வாரியம் அமைத்திட வேண்டும் என்று திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் கேட்டுக்கொண்டார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மயக்கவியல் மருத்துவர், செவிலியர் மற்றும் உதவியாளர்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பதாகவும் தொலைபேசியில் தொந்தரவு செய்வதாகவும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தேனி மாவட்ட செயலாளர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். மயக்கவியல் மருத்துவர் லோகநாதன் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஃபோன் வழியாகவும் நேர்லையும் டியூட்டி டைட் பண்ணி போடுறது, பெண்களை செக்ஷுவல் ஹராஸ் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கார். இது மாதிரி தொடர்ச்சியாக எங்களுக்கு நிறையா புகார் வந்தது. ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணை ஒரு 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 தொந்தரவு பண்ண ஆடியோவோட என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நான் தேனி மெடிக்கல் காலேஜோட மருத்துவக் கல்லூரி முதல்வர்கிட்ட ஒரு புகார் அளிச்சிருந்தேன், வாய்மொழியாக கொடுத்துருந்தேன். அந்த புகாரில் பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை. அதனால் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மெடிக்கல் போர்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்டில் இன்றைக்கி ஒரு என்கொயரி போட்டிருந்தாங்க. அந்த என்கொயரிலையுமே பெரிய சிறப்பாலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதுவும் நடவடிக்கை இருக்குமானா இல்லை. தர்மபுரியில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வாரம், சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.